காட் இஸ் குட். மத்திய 17ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் இயேசுக்கிட்ட வந்து, என்னுடைய பிள்ளையை காப்பாற்றுங்க, அடிக்கடி நெருப்புல தண்ணியிலையும் போய் விழுகிறான், நம்முடைய சீஷர்களத்தில் கொண்டு வந்தோம், ஆனால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அவர். அப்போ இயேசு சொல்கிறாரு, சீஷர்களை பார்த்து கோவப்பட்டு திட்டுறாரு, எது வரைக்கும் நான் உங்கள் கூட இருப்பேன், ஏன் உங்களால் விசுவாசிக்க முடியல அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், இதை பார்த்து கொண்டிருக்கவங்கள பார்த்து சொல்கிறாங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை சுஸ்தமாக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். பாருங்கள், நாம் இன்றைக்கு சில நேரத்தில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பாருங்கள், 100 ஜெபம் 200 ஜெபம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்தில் விசுவாசம் என்ற ஒரு வார்த்தையே இல்லைங்க. பாருங்கள், நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமோ அப்போவே அதுக்கு உண்டான பதில் கிடைக்கப்படுது. பாருங்கள், நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்கலாம், பாருங்கள், எப்படிப்பட்ட மலை போல பிரச்சனையாக இருக்கலாம். பாருங்கள், அந்த நேரத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அது அப்படியே சுலபமாகிறது, அது அப்படியே நடக்கிறது. உங்களை பார்த்து சொல்கிறாங்க, விசுவாசிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க, காரியம் மாறுதலாக முடியும்.